அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானையும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளையும் அழிக்க நினைத்து இறுதியில் காணாமல் போன ராஜவேல் நாகராஜன் இது குறித்த நிரல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் நாம் தமிழர் கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருந்து அதற்கு பிறகு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையில் நாம் தமிழர் கட்சியால் கிடைத்த எல்லா புகழையுமே வச்சு வேற கட்சியிலேயோ அல்லது வேற துறைகள்லையோ இணைந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு துரோகங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா ராஜவேல் நாகராஜன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் சாட்டை துரைமுருகன் போலவே இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய ஊடகம் அப்படின்றத துவங்கி அதற்கு பிறகு சீமானுக்காகவும் நாம் தமிழ் கட்சிக்காகவும் ஏகப்பட்ட விஷயங்களை முன்னெடுத்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. சாட்டை துரைமுருகனுக்கு அடுத்தபடியாக இந்த ராஜவேல் நாகராஜன் தான் தமிழ் தேசிய ஊடகம் அப்படின்னு சொன்னாலே தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு மிக பிரபலமாகவும் மாறி இருந்தார். இந்த மாதிரி தமிழ் தேசியவாதிகளால் அதிக அளவில் ஆதரவு கிடைத்த பிறகு பேசு தமிழா பேசு அப்படின்ற ஒரு ஊடகத்தை மீண்டும் துவங்கி இதற்கு சிறப்பு விருந்தினராக சீமானியை வர வைத்து இந்த ஒரு ஊடகத்தை பார்த்தீங்கன்னா மிக பெரிதளவில் மாற்றிருந்தார் ராஜவேல் நாகராஜன். இதற்கு அடுத்தபடியாக தான் இவர் ஒரு பாஜகவுடைய கைக்கூலி அப்படின்றதே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துருந்துச்சு. கருப்பு அணியப்பன் போன்ற ஆட்கள்லாம் எப்படி சீமானை எதிர்த்து மேடையில் பேசி அதை பணமாக மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்களோ இவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் தான் அதிக அளவில் ஈடுபட்டு இருந்தார். பாஜக கட்சியோட விலைக்கு போய் அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியிலிருந்து முழுதுமாக வெளியே வந்து சீமானை எதிர்த்து மட்டுமே அரசியல் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்திலையும் சீமானை எதிர்த்து மட்டுமே விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்திலையும் ஏகப்பட்ட சதி வேலைகளை பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட ராஜவேல் நாகராஜன், முக்தார் இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய ஒரு விமர்சக கைக்கூலி அப்படின்னு தான் சொல்லணும். பாஜகவிடமிருந்து பணம் வாங்கிட்டு சீமானை குறித்து விமர்சனம் பண்றதையே கொள்கையாக வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா மக்களால் அதிக அளவில் வெறுக்கப்பட்டு கடைசியில் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரபலமாக ராஜவேல் நாகராஜன் இருந்தாரோ இறுதியாக அவருடைய ஒரு நெறியாளரை விட்டு சீமானிடம் அவதூறாக கேள்விகளை கேட்டு சீமான கோபமேத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் அந்த நெறியாளர் கேள்வி கேட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாகவும் மாறி இருந்துச்சு. சீமான் என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு ஒரே நாளில் சீமானுக்கு எதிராக ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட கண்டன உரைகள் வந்துருந்துச்சு. இதற்கு அடுத்தபடியாக தான் உண்மை என்ன அப்படின்னு இன்னொரு ஊடகத்தில் பார்க்கும்போது கேள்வி கேட்ட நெறியாளர் ஃபோனை பார்த்து கேள்வி கேட்டதும் அந்த ஃபோனில் வாட்ஸ்அப் சேட்டில் ராஜவேல் நாகராஜன் இந்த கேள்விகளெல்லாம் கேட்கணும் அப்படின்னு இவருக்கு மெசேஜாக அமிச்ச ஒரு வீடியோ வெளியாகி எல்லா வேலைகளுக்குமே ராஜவேல் நாகராஜன் காரணம் அப்படின்றத உணர்ந்த தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா இவரை அப்படியே ஓரங்கட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் முக்தாருடைய வீடியோக்கள் எப்படி ரொம்ப பிரபலமாக இருந்ததும் அதற்கு பிறகு சீமானை எதிர்த்து தான் இவர் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இவருக்கு இருந்த ஆதரவு அப்படியே சரிஞ்சது தான் பார்த்தீங்கன்னா ராஜவேல் நாகராஜனுக்கும் நடந்துருந்துச்சு. தற்போது இவருடைய ஊடகம் இருந்தாலுமே அந்த ஊடகங்களை இவர் பெரிதாக பேசாமல் இருக்கிறதும் அப்படியே பேசினாலும் அந்த வீடியோக்கள் அதிக அளவில் பார்வையாளர் ஈட்டி தராத இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு போயிடுச்சு அப்படின்றத வெளிப்படையாகவே காட்டுது. இப்படி இருக்கிறதுக்கு இவர் ஒரு தமிழ் தேசிய ஊடகமாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய தமிழ் தேசியவாதிகள் பார்த்தீங்கன்னா இவருக்கு அறிவுரையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் ராஜவேல் நாகராஜன் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்தையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.